வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே ஒரு ஜாதகத்தில் குரு திசை அப்படிங்கிற அந்த திசை யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. குரு தசை. குரு தசை என்பது 16 ஆண்டுகள் நடக்கக்கூடிய ஒரு தசை. ஒருவருடைய ஜாதகத்துல குரு திசை என்பது ஒரு சிலருக்கு வாழ்க்கையில வரும், ஒரு சிலருக்கு குரு திசை வராமல் போகும். என்ன காரணம் அப்படின்னா, 120 ஆண்டுகள் ஒரு மனிதன் உயிரோடு இருந்தால் தான் எல்லா திசைகளும் அனுபவத்துக்கு வரும். ஆனால் இப்போ நடைமுறைக்கு அது சாத்தியமான இல்லை. 60 வயது, 70 வயது, 80 வயது, அதிகபட்ச 90 வயது, ஆவரேஜா வயது இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு சில திசைகள் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில வராமல் போகும். அதுல குரு திசை வரக்கூடிய அமைப்பு இருந்து அந்த குரு திசை ஜாதகத்துல அது நல்ல வயதுகள்ல ஒரு 30 வயது டு 46 வயது, 16 ஆண்டுகள், இந்த மாதிரி ஒரு சம்பாதிக்கிற வயசுல ஒரு 40 டு 56 வயது, இந்த மாதிரி காலங்கள்ல குரு திசை வர அமைப்பில் இருந்தா அது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். காரணம், குரு முழு சுப கிரகம், குரு பார்க்க கோடி நன்மை. குரு காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி, காலபுருஷனுடைய பாக்கியாதிபதி. அப்ப வாழ்க்கையில் எல்லா பாக்கிய வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு திசை குரு திசை. அதே மாதிரி குரு தனகாரகன், செல்வத்திற்கு அதிபதி குரு பகவான் தான். அப்ப பொருளாதாரத்துல ஒருவர் ஜெயிக்கணும்னாலே குருவுடைய அனுகிரகம் வேணும். அதே மாதிரி புத்திரகாரகன் குரு, நல்ல வாரிசுகளுக்கான வெற்றிகள், நல்ல வாரிசுகள் கிடைக்கணும், நல்ல பிள்ளைகள் நல்ல ஒரு சிறப்பை அடையணும் அப்படின்னாலும் குருவுடைய அனுகிரகம் வேணும். அதே மாதிரி இந்த பிறவிக்கான எல்லா பாக்கியமும் ஒருவருக்கு குரு ஆற்றல் இருந்தா தான், இறை ஆற்றல் அப்படின்னாதே குரு அனுகிரகம் இருந்தா தான் இறையுடைய அனுகிரகமே கிடைக்கும். ஏன்னா எல்லாமே குரு வாழ்க்கையில ஒரு முழு சுபகிரகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குரு திசை யாருக்கெல்லாம் நன்மை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சிலருக்கு குரு திசை வாழ்க்கையில பெரிய கெடுதல் செஞ்சுட்டு போகுது. இது அனுபவத்துல பார்க்கணும் அப்படின்னா, நல்ல திசைகளாக வரக்கூடிய அமைப்பு யாருக்கு அப்படின்னா, பொதுவாக மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் திசை வரும் காலம் அது மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான காலம். 16 ஆண்டுகள் அந்த திசை மிக மிக அருமையான ஒரு திசை. காரணம், குரு மேச லக்னத்துக்கு பாக்கியாதிபதி, 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அவரே காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். மேசமே காலபுருஷனுடைய முதல் வீடு. அப்போ ஒருத்தர் மேச லக்னத்துல பிறந்து இருக்காங்க அப்படின்னாலே குரு திசை வரும் அமைப்பு இருந்துச்சுன்னா அவர்களுக்கு அந்த திசை உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ராஜயோகம். 16 ஆண்டுகள் அந்த திசை வெற்றியை தரக்கூடிய திசை. அதுல குரு நல்ல இடத்துல இருக்கணும், இருந்தா அந்த திசை அவர்களுக்கு மிக சிறப்பாக வேலை செய்யும். குரு ஆட்சி உச்சம் பெற்று நல்ல ஒரு ஸ்தான பலம் பெற்று இதெல்லாம் குரு இருக்கும்போது அந்த குரு திசை என்பது மிகப்பெரிய வெற்றிகள் தான். நல்ல ஒரு 11ஆம் இடத்தில் குரு நின்று, அதே மாதிரி புஷ்கர நவாம்சம் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர பாதத்தில் குரு நின்று, இந்து லக்னத்தில் குரு நின்று, இப்படியெல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. குரு பகவான் நின்ற இடத்தை பொறுத்து அந்த யோகம் மிக பெரிய யோகமாக குரு திசை கொடுக்கும். நல்ல ஒரு திசையாக மேச லக்னத்துக்கு 16 ஆண்டுகள் வெற்றியை தரக்கூடிய திசையாக இருக்கும் குரு திசை என்பது. அடுத்து குரு திசை என்பது யாருக்கெல்லாம் நல்ல திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் திசை என்பது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. சிம்ம லக்னத்துக்கு குரு 5 குடைவன், பூர்வ புண்ணியாதிபதி, பூர்வ ஜென்ம பலம், பூர்வீக சொத்துகள், முன்னோர்கள் ஆசீர்வாதம். அப்ப 5ஆம் அதிபதியினுடைய திரிகோணாதிபதி, பஞ்சமாதிபதி திசை வாழ்க்கையில் மிஞ்சு பலனை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சிம்ம லக்னத்துக்கு குரு ஒரு முழு சுபகிரகம், லக்ன சுபர். அப்ப அந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் குரு திசை என்பது பெரிய வெற்றிகளை கொடுக்கும். குரு அஷ்டமாதிபதி, சிம்ம லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய ஒரு அமைப்புள்ள கிரகம் தான். 5, 8 குடைவர் என்றாலும் ஆதிபத்தியம் சுப ஆதிபத்தியம்ங்கிற அந்த 5ஆம் இட ஆதிபத்தியம் தான் பெருசா வேலை செய்யும். லக்ன சுபரே அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஆனாலும் சில தடைகள் கொடுத்தாலும் கூட, அஷ்டமத்தினுடைய வேலைகளை செய்தாலும் கூட, அந்த திசை குரு திசை சிம்ம லக்னத்துக்கு மிகப்பெரிய யோக திசை தான். அதே மாதிரி அந்த திசை வரும் காலம் சிறப்பா இருக்கணும். திசை வரும் காலம் என்பது நல்ல வயதுகள்ல வரணும். இளமையில் குரு திசை வர்றதுனால பெரிய யோகங்கள் கிடையாது. ஒரு 30 வயது, 35 வயது, அந்த வயதுகளில் 40 வயதுகளில் குரு திசை தொடங்கும் போது சம்பாதிக்கிற வயது அப்படிங்கும்போது நிறைய பொருளாதார முன்னேற்றம், வாழ்க்கையில் உயர்வு, அந்தஸ்து, அது காலபுருஷன பாக்கியஸ்தானம் போது புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஒரு பிரபலம் ஆகிறது, சமுதாயத்துல ஒரு செலிபிரிட்டி ஆகிறது, ஒரு புகழ் இன்னாருன்னு சொன்னா தெரிஞ்சுக்கூடிய அமைப்பு, எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறை சார்ந்து அவர்கள் பிரபலமாகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம்
இந்த குரு கொடுப்பாருங்க. அதே மாதிரி அவர் காலபுருஷ பாக்கியாதிபதிங்கிறதுனால இந்த சிம்மத்துக்கு அதுவே 5ஆம் இடமா வர்றதுனால அவர்களுக்கு தெய்வ திருக்காரிய பணிகள், கோயில் திருப்பணிகள், சமுதாய பணிகள் இதெல்லாம் முன்னாடி நின்று செய்யக்கூடிய அமைப்பை அந்த குரு திசை கொடுக்குது. சிம்ம லக்னத்துக்கு குரு மிகப்பெரிய ஒரு நல்ல வெற்றிக்கான ஒரு சுப கிரகம். அந்த அமைப்புல குரு நல்லா இருக்கணும். லக்னத்துல குரு இருக்கலாம், அம்ச யோகம், ஒரு 5ல இருக்கலாம், திரிகோணத்துல, 9ல பாக்கியத்துல இருக்கலாம், மேசத்துல ஆட்சி உச்சம் பெறுவது, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சிறப்பான பலனை அந்த ஜாதகத்திற்கு சிம்ம லக்னத்துக்கு குரு கொடுப்பாரு. அந்த நின்ற நட்சத்திரம் சில அமைப்புகள்லாம் பார்க்கணும். இது வந்து ஒரு பொது பலன் தான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி அடுத்து யாருக்கெல்லாம் இந்த குரு திசை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. விருச்சிக லக்னத்துக்கு குரு 2-5 குடைவர். 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், பொருளாதாரத்துக்கான தனஸ்தானமே குரு தான். அவரே தனாதிபதியே தனஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றாரு. அது மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான அமைப்பு. அதே போல 5ஆம் இடத்துக்கு அவர் தான் அதிபதி. மீனம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் விருச்சிக லக்னத்துக்கு. அப்ப மீனம் வந்து மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய இடம் அந்த பூர்வ ஜென்ம ஸ்தானம்ங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்ப குரு 2-5 கூடியவருங்கும் போது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக விருச்சிக லக்னத்துக்கு குரு திசை என்பது வாழ்க்கையில அது நின்ன இடம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா அவர்கள் வந்து அந்த 16 வருஷம் எழுதி வச்சுக்கலாம். அது கோடீஸ்வர யோகம் தான். வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதாரத்தில் பெரும் பணத்தை ஈட்டக்கூடிய நிலையை ஏற்படுத்துது. ஏன்னா குரு அப்படின்னாலே பெரும் பணம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்ப பெரிய ஒரு வாழ்க்கையில பொருளாதாரத்தில் தண்ணீர் அடைஞ்சு புகழ் அந்தஸ்து அடையக்கூடிய அமைப்பை அந்த விருச்சிக லக்னத்துக்கும் குரு திசை வரும் காலம் கொடுக்குது. அந்த திசை வரும் வயது தான் ரொம்ப முக்கியம். இளமையில் வந்துட்டா பெரிய யோகம் கிடையாது. பிற்பகுதியில் ஒரு 60 வயசுக்கு பிறகு வந்தாலும் கூட நல்ல பலன்கள் இருக்கும்னாலும் கூட வெற்றிகளுக்கான காலம் என்பது இந்த 30-40 வயதுகளில் குரு திசை வரும்போது தான். அதே மாதிரி அந்த குரு பகவான் வந்து திசை வந்து விருச்சிக லக்னத்துக்கு வந்து 16 ஆண்டுகளும் நிலையான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 2 பாவமும் சுபத்தன்மை அடையக்கூடிய அமைப்புங்கிறதுனால மிகப்பெரிய வெற்றிகளை அந்த லக்னம் விருச்சிக லக்னத்துக்கு குரு திசை கொடுக்கும். இப்படி இந்த 3 லக்னத்துக்கு குரு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு. மேச லக்னத்திற்கு குரு பாக்கியாதிபதி. மேச லக்னத்தில் பிறந்தால் குரு திசை வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிக்கான திசை. அடுத்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு குரு வந்து மிகப்பெரிய யோகாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, அதுவும் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பு. விருச்சிக லக்னம், அதுவும் குரு வந்து பூர்வ புண்ணியாதிபதி, அதுவும் குரு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து ஒரு முக்கியமான லக்னத்துக்கு குரு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாருங்க. யாருன்னா கடக லக்னத்தில் பிறந்தவர்கள். இந்த கடக லக்னத்துக்கு குரு வந்து அங்க குரு உச்சமாகிற வீடு. அந்த குரு உச்சமாகிற வீட்டுக்கு அந்த அதிபதி அந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு திசை வரும் காலம் அந்த குரு வந்து பாக்கியாதிபதியாக வருவார். 9ஆம் அதிபதி, எல்லா பாக்கியத்தையும் தரக்கூடிய அந்த பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றாரு. அவரும் அந்த லக்னத்திற்கு அந்த லக்னம் உச்சமாகிற வீடு. அப்படி இருக்கிறதுனால இந்த கடக லக்னத்துக்கு குரு திசை வரும் 16 ஆண்டுகளும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய அமைப்பு இந்த கடக லக்னத்துக்கு கிடைக்குது. அதே கடக லக்னத்துக்கு குரு வந்து 6ஆம் அதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் வருவார். இந்த கடக லக்னத்துக்கு வந்து ஒரு விதிவிலக்கு. குரு வந்து 2 பாவம்ங்கிறது, ஒரு பாவம் 6ஆம் இடமா வர்றதுனால 6ஆம் இடம் சத்துருஸ்தானம், ருணரோகஸ்தானம், கடன், நோய், வழக்கு, எதிரிகள், கட்ட சம்பவங்கள். இந்த 6ஆம் இடத்துடைய தன்மையை கொடுத்தாலும் கூட அவர் பாக்கியாதிபதி என்பது போது முழுச்சுவர் தான். அப்ப எப்பவுமே லக்னத்திற்கு பாக்கியஸ்தானம் சுபகிரகம் தான். அப்ப அந்த சுபத்தன்மை கொடுப்பாரு. அப்படின்னாலும் அதுல சில இந்த கடன், நோய், வழக்குகள் இருக்கும். இருந்தாலும் அந்த கடக லக்னத்துக்கு குரு நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி காலம் தான். ஸோ இந்த மாதிரி அந்த 2 பாவம் வந்து நல்ல பாவமா இல்லாத லக்னங்கள் வந்து கொஞ்சம் கவனமா குரு திசையை கொண்டு போகணும். அவ்வளவுதான். எனவே மேச லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு திசை வரும் காலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய 16 ஆண்டுகளும் ராஜ்ய யோகத்தை கொடுத்து, இந்த குரு நல்ல இடங்கள்ல இருக்கும்போது, நல்ல ஸ்தான பலம் பெறும்போது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்து வாழ்க்கையில் அந்தஸ்து, உயர்வு, பொருளாதாரம், நல்ல குடும்பம், வாழ்க்கை எல்லாமே குரு திசை கொடுக்கும் என்று சொல்லி, குரு திசை வரும் அன்பர்கள் வாழ்க்கையில் அந்த குரு திசை மிகப்பெரிய வெற்றி திசையாக மாற்றுவதற்கு அதற்கான எளிய இறை வழிபாடுகளை செய்து மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம் என்று சொல்லி, நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.